வணக்கம் நண்பர்களே. இந்திய அரசியல்ல முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம். இன்னைக்கு லோக்சபா ஸ்பீக்கர் எலெக்ஷன் நடந்திருக்கு. நம்ம சொன்ன மாதிரியே ஓம் பிர்லா அவர்கள் தான் மறுபடியும் செலக்ட் ஆயிருக்காரு. கடந்த 25 வருஷத்துல இரண்டாவது முறை தொடர்ந்து ஸ்பீக்கராக பதவியேற்றவர் அப்படிங்கிற பெருமை இப்போ ஓம் பிர்லா அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த தேர்தல் நடக்கிறதுக்கு முன்பாக இந்தி கூட்டணி என்னென்னமோ சொன்னாங்க. நிதிஷ்குமார் மோடிக்கு அழுத்தம் கொடுக்குறாரு, எங்க கட்சியில இருந்து தான் ஸ்பீக்கர் வரணும் அப்படின்னு அழுத்தம் கொடுக்குறாரு, இந்த பக்கத்து சந்திரபாபு நாயுடு அழுத்தம் கொடுக்குறாரு அப்படின்னு என்னென்னமோ இந்தி கூட்டணி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா மறுபடியும் ஓம் பிர்லா அவர்கள் லோக்சபா ஸ்பீக்கராக செலக்ட் ஆனதை வச்சு பார்க்கும்போது என்டிஏக்குள்ள பிஜேபிக்கு எந்த ஒரு அழுத்தமும் கொடுக்கப்படுறதில்லை. கூட்டணி கட்சிகள் பாஜகவுக்கோ மோடிக்கோ எந்த ஒரு அழுத்தத்தையும் ப்ரெஷரையும் கொடுக்கறதில்லை அப்படிங்கிறது ஓரளவு புரிஞ்சுக்க முடியுது. மோடி 3.0ல அவர் என்னென்ன ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரோ அதை அவர் சுதந்திரமாக எடுக்கட்டும், நாங்கள் எதாக இருந்தாலும் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த முடிவுக்கு கூட்டணி கட்சிகள் வந்துட்டாங்க அப்படிங்கிறது இதில் இருந்தே ஓரளவு உறுதியாகுது. இப்போது இந்தி கூட்டணி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, யாரை அவங்க ஒரு ஸ்பீக்கர் போஸ்ட்டுக்கு கேண்டிடேட்டை நிப்பாட்டலாம் அப்படின்னு நேற்று மல்லிகார்ஜுனா கார்கே அவர்களுடைய வீட்டில் ஆலோசனை நடந்திருக்கு. திரிணாமுல் காங்கிரஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த ஆலோசனைக்கு எங்களுக்கு அழைப்பே கொடுக்கப்படலை, எங்ககிட்ட கன்சல்ட்டே பண்ணலை, கன்சல்ட் பண்ணாமல் கொடிக்குன்னில் சுரேஷ் அப்படிங்கிறவரை இந்தி கூட்டணியுடைய ஸ்பீக்கர் கேண்டிடேட்டாக நிப்பாட்டியிருக்காங்க, அதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. எப்படி இந்த ஆடுகளம் படத்தில் அந்த களம் அங்கே சேவலை விட்டுருக்கு, அந்த பயலுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு பேட்டைக்காரர் சொல்லுவார் பார்த்தீங்களா, அது மாதிரி திரிணாமுல் காங்கிரஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்தி கூட்டணி சார்பாக ஸ்பீக்கர் போஸ்ட்டுக்கு நிப்பாட்டப்பட்ட அந்த முடிவுக்கும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு டிஎம்சி அறிவிச்சிட்டாங்க. ஓகே, எலெக்ஷன் முடிஞ்சு இப்போ தான் இன்னும் ரிசல்ட் ஒரு மாதம் கூட ஆகலை, அதுக்குள்ளவே இந்தி கூட்டணிக்குள்ளே ஒரு சலசலப்பு போகிற போக்க பார்த்தா இந்தி கூட்டணி உடஞ்சிருமோ அப்படிங்கிற சில கேள்விகள்லாம் சமூக வலைதளத்தில் முன்வைக்கப்படுது. இப்போது எலெக்ஷனில் ஆப்வியஸாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஏன்னா என்டிஏவுக்கு தான் அதிக எம்பிக்களுடைய ஆதரவு இருக்குது, அதனால் கண்டிப்பாக அவங்க நிப்பாட்டக்கூடிய வேட்பாளர் தான் ஜெயிப்பார் அப்படிங்கிறது சின்ன குழந்தை கூட தெரியும். அதே மாதிரி ஓம் பிர்லா அவர்கள் ஜெயிச்சிட்டாரு. இப்போ சிராக் பஸ்வான் இருக்கார் பார்த்தீங்களா, கேபினெட் மினிஸ்டர், அவர் என்ன குற்றச்சாட்டை காங்கிரஸ் மீது இந்தி கூட்டணி மீது முன் வச்சிருக்காரு தெரியுமா? இப்போது கொடிக்குன்னில் சுரேஷ் அவர்கள் இந்தி கூட்டணியுடைய ஸ்பீக்கர் கேண்டிடேட்டாக நிப்பாட்டப்பட்டிருக்காரு. அவர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர், தோத்துருவாரு அப்படின்னு தெரிஞ்சே பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு வாய்ப்பு காங்கிரஸ் கொடுத்துருக்கு, இந்தி கூட்டணி கொடுக்குது. இது புதுசு கிடையாது, இதுக்கு முன்னாடியும் பல சந்தர்ப்பங்களில் இது மாதிரி நிகழ்வுகள் நடந்திருக்கு. உதாரணத்துக்கு 2002 பார்த்தீங்கன்னா துணை ஜனாதிபதி தேர்தலில் சுஷில் குமார் சிண்டே அவர்களை கேண்டிடேட்டாக காங்கிரஸ் நிப்பாட்டினாங்க. அந்த தேர்தலில் சுஷில் குமார் சிண்டே அவர்கள் தோல்வி அடைஞ்சிட்டாரு. அடுத்து 2017 காங்கிரஸ் கூட்டணி என்ன பண்ணாங்கன்னா, மீரா குமார் அவர்களை ஜனாதிபதி வேட்பாளராக களமிறக்குனாங்க. அப்பையும் 2017 நம்ம கிட்ட மெஜாரிட்டி இல்லை, தோத்து போயிடுவோம் அப்படிங்கிறது தெரிஞ்சு வேட்பாளர் களமிறக்கியிருக்காங்க. அப்போ எப்பெல்லாம் தோல்வி அடைஞ்சிருவோம் அப்படிங்கிறது தெரிஞ்சு ஒரு வேட்பாளரை களமிறக்குறாங்களே, அந்த வேட்பாளர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த வேட்பாளர்களாக இருக்காங்களே எப்படி அப்படின்னு இந்தி கூட்டணியை பார்த்து சிராக் பஸ்வான் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காரு. இந்த டிபேட்டு ஒரு பக்கம் இன்னைக்கு பார்லிமெண்ட்ல பார்க்க முடிஞ்சிச்சு. இன்னொரு பெரிய பஞ்சாயத்து என்ன தெரியுமா? அதாவது துணை சபாநாயகர் போஸ்ட் இருக்குல்ல, டெபுட்டி ஸ்பீக்கர் போஸ்ட் இருக்குல்ல, அது எதிர்கட்சிகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் கேட்டோம். ஆனால் பாஜக கொடுக்க மறுத்துட்டாங்க. இது என்ன பெரிய அடக்குமுறை? துணை சபாநாயகர் போஸ்ட்டு எதிர்கட்சிகளுக்கு வரணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்தி கூட்டணி ஓவராக கொந்தளிச்சிருக்காங்க. ஆனால் இந்தி கூட்டணி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் போய் பார்த்தீங்க அப்படின்னா துணை சபாநாயகர் போஸ்ட் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா, ஆட்சி செய்யக்கூடிய அந்த கட்சிகளே தான் சபாநாயகராகவும் இருக்காங்க, துணை சபாநாயகராகவும் இருக்காங்க. உதாரணத்துக்கு ஹிமாச்சல் பிரதேசம் காங்கிரஸ் ஆட்சி நடக்குது, அங்கே சபாநாயகர் துணை சபாநாயகர் காங்கிரஸாக தான் இருக்காங்க. ஏன் துணை சபாநாயகர் போஸ்ட்டை பாஜகவுக்கு கொடுக்கலாம்ல, ஆனால் கொடுக்கல. அடுத்து தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா திமுக தான் சபாநாயகர், துணை சபாநாயகராகவும் திமுக தான் இருக்காங்க. பஞ்சாபில் ஸ்பீக்கர் டெபுட்டி ஸ்பீக்கர் 2 போஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ஆம் ஆத்மி பார்ட்டி தான் வகிக்கிறாங்க. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா இவங்க தான் ஸ்பீக்கராகவும் இருக்காங்க, துணை சபாநாயகராகவும் இவங்க தான் இருக்காங்க. இது மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். டெல்லியிலையும் இப்படி தான் நடக்குது. ஸோ இந்தி கூட்டணி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் சபாநாயகராகவும் அவங்க தான் இருக்காங்க, துணை சபாநாயகராகவும் அவங்க தான் இருக்காங்க, எதிர்கட்சியை சேர்ந்தவர்களை நிப்பாட்டலை. அப்படி இருக்கும்போது உங்ககிட்டயே இப்படி இருந்துக்கிட்டு நீங்கள் எங்ககிட்ட கேட்குறீங்க துணை சபாநாயகர் போஸ்ட் எதிர்கட்சிக்கு கொடுக்கணும்னு சொல்கிறீங்களே, இதெல்லாம் நியாயமா பாசு அப்படின்னு பாஜக இந்த டேட்டாவெல்லாம் சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணி செக் வைக்கிறத பார்க்க முடியுது. இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி
அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.